important questions 8th standard English medium. நம்ம ஏற்கனவே 2 மார்க்ஸு 5 மார்க்ஸு ஜியாமெட்ரியில் எல்லாமே நம்ம நிறைய வீடியோஸை மேக் பண்ணி போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே 5 மார்க்ஸ் போட்டுட்டோம். இப்போ 5 மார்க்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். 11th சம்மர் டிவைட் 5 cube minus 25y² plus 8y divide 5y. அதாவது டிவைட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் 5y³ minus 25y² plus 8y divide 5y. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா 5y³ minus 25y² plus 8y by 5y. இந்த 5y ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக பிரிக்கிறோம். இப்போ 5y³ ஏன்னா எல்லாத்துக்குமே தானே அது வரும். by 5y minus 25y² by 5y plus 8y by 5y. ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் டிவைட் பண்ணுறோம். 5 கேன்சல் பண்ணுறோம். 1 5 is 5, 5 5 are 25. இது எதுவுமே டிவைட் ஆகாது. ஸோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ y³ by y ஏன்னா 5 டிவைட் ஆகிடுச்சு. மைனஸ் இங்கே என்ன 5 மட்டும்தான் வரும். 5y² by y ப்ளஸ் 8y by 5y. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? y³ என்ன அர்த்தம்? 3y. அதாவது y into y by y மைனஸ் 5y² y into y by y plus 8y by 5y. ஸோ 1y 1yயும் கேன்சல் பண்ணிடும். இங்கே ஒரு y இங்கே ஒரு y கேன்சல் பண்ணிடும். இங்கே ஒரு y இங்கே ஒரு yயும் கேன்சல் பண்ணிடும். இப்போ இங்கே எத்தனை y இருக்குது? 2y தான் இருக்குது. இப்போ ஆன்சர் y². 2yனா y². சரியா? அப்புறம் இங்கே 5 இங்கே ஒரு y கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு y தான் இருக்குது. இப்போ மைனஸ் 5y இங்கே ஒய்யே இல்லை. ப்ளஸ் 8/5 மட்டும்தான். மைனஸ் 5y ப்ளஸ் 8/5. இதுதான் சிம்பிள் கொஷின் தான். பட் இதுக்கு 5 மார்க்ஸ். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் ஆட் -5/9, -4/3, -7/12. சொல்யூஷன் போட்டு -5/9 ஆட் தானே, அப்போ ப்ளஸ் -4/3 ப்ளஸ் 7/12. இப்போ பார்த்திங்கன்னா பை லெவலில் எல்லாமே சமமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக போட முடியும். பட் இங்கே எதுவுமே சமமாக இல்லை. ஸோ முதல் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 9 3 12க்கு எல்சிஎம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லாமே 3 டேபிள்ஸ் இதாகுமா? 3 3s are 9, 1 3 is 3, 4 3s are 12. நெக்ஸ்ட் 3 1 3 is 3, இந்த 1 அப்படி வந்துடும் 4. அப்புறம் 4 1 அப்படி வந்துடும், 1 அப்படி வந்துடும், 1 4 is 4. இதே இங்கே 2 இருந்துச்சுன்னா நம்ம 2 டேபிளில் போடணும். இல்லை 6 இருந்தாலும் நம்ம 2 டேபிளில் தான் போடணும். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, 12 தான் இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக 4 டேபிளில் போட்டோம். ஓகேவா? இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 3 into 3 into 4. 3 3s are 9, 9 4s are 36. ஆன்சர் 36. இப்போ எல்லாமே பையில் உள்ள 36 வர மாதிரி மாற்றணும். ஃபஸ்ட்டு 5 -5/9. ஓகேவா? இன்ட்டு டேஷ் ஈக்குவல் டு டேஷ் by 36.
9ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 36, 9 4s are 36. ஸோ கீழே 4னா மேலே 4, 5 4s are 20. மல்டிப்ளைட் விட ஒரு மைனஸ் வந்தால் வர ஆன்சரும் மைனஸ். நெக்ஸ்ட் -4/3 into dash equal to dash by 36. 3ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 36, 12. கீழே 12னா மேலே 12. இப்போ 4 12s are 48. ஓகேவா? இப்போ மைனஸ் மல்டிப்ளேட் விட ஒரு மைனஸ் வந்தால் வர ஆன்சர் மைனஸ். அடுத்து 7/12 into dash equal to dash 36/36. 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 36, 3. இப்போ கீழே 3னா மேலே 3. 7 3s are 21. இப்போ ஆன்சர்ஸ் எடுத்து இதுக்கு பதிலாக இந்த ஆன்சர்ஸ் எழுதலாமா? -20/36. ஓகேவா? ப்ளஸ் அடுத்துக்கு பதிலாக -48/36 ப்ளஸ் அதுக்கு பதிலாக 21/36. ஓகே, இப்போ ஒரே 36ஆக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஏன்னா எல்லாமே 36 இருக்குது, அதனால் ஒரே 36ஆக மாற்றிக்கணும். இப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது? -20 ப்ளஸ் -48 ப்ளஸ் 21. 2 மைனஸில் இருக்குது, 1 ப்ளஸில் இருக்குது. ஸோ 2 மைனஸ் இருக்கிறதையும் முதல் ஆட் பண்ணிக்கலாம். 20 48 ஆட் பண்ணால் -68 -68 ப்ளஸ் 21/36. ஓகேவா? இப்போ 68ல் 21 போச்சுன்னா 8ல் 1 போயிட்டு 7, 6ல் 2 போயிட்டு 4. ஆன்சர் 47. பெரிய நம்பருக்குள்ள சிம்பிள் என்ன? -47/36. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ்.